அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். இந்த காணொளி கொஞ்சம் நீண்ட காணொளியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சில விளக்கங்கள் தர வேண்டிய கட்டாயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நான் ஒரு காணொளி போடுறேன்னா, அது யாரோட தூண்டுதல்லையோ, இல்ல பிறர் சொல்றாங்கன்றதுக்காக என்னை பாதிக்க விடுறதும் கிடையாது. அதுக்காக நான் இந்த காணொளி போடுறதும் கிடையாது. ஆனா இது வந்து எப்படின்னா, இது ஒரு விளக்கம் தரக்கூடிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொளி ஒண்ணு நான் பகிர்ந்திருந்தேன். ஒரு விருது வழங்கும் விழாவோட காணொளி பகிர்ந்திருந்தேன். இதுல வந்து நான் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லப் போறதில்ல. இது வந்து மேலும் மேலும் பகை வளரும். நான் விளக்கத்த தான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். என்ன சிக்கலாயிடுதுன்னா, நம்ம வந்து ஒரு கேள்வியில அறம் சார்ந்து ஒரு கேள்விகள் வைக்கும் பொழுது, அத அவங்க வந்து வேற மாரி கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சுர்றாங்க. ஆ ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது ஏன்னா அதுக்கான விளக்கங்கள் தர வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா, அந்த காணொளி போட்டு அப்படியே கடந்து போயிறது வந்து அது எப்படி சரியா இருக்கும்? அது மாண்பு கிடையாது இல்லையா? அதனால எல்லாருமே அதுல அந்த காணொளி கீழ வந்து நெறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, "இது தமிழர் மரபு" அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்க என்ன சிக்கல்னா, "தமிழர் மரபு காலில் விழுந்து வணங்குவதா?" அப்படின்னா, இங்க வந்து ஒரு சிக்கல் இருக்கு. வணக்கம், தொழுதல், அடிபணிதல். இது 3த்துக்கான ஒரு வேறுபாடு இருக்கு. தமிழ் மொழியில வந்து சங்க இலக்கியம் தொட்டே இந்த 3த்துக்கும் ஒரு வேறுபாடுகள் இருக்கு. வணங்குதல் அப்படின்னா, அது சக வயதினராக இருக்கலாம், இல்ல நம்மளோட சிறியவர்களாகவும் இருக்கலாம், நம்மளோட பெரியவர்களாகவும் இருக்கலாம். வணக்கம் அப்படின்னா, நான் வந்து வணங்குறேன், உங்களை வந்து வணங்குறேன், அவங்களும் நம்மளை வணங்குவது மரியாதை நிமித்தமா செய்யக்கூடிய ஒரு செயல். இதுல தொழுதல்னு ஒண்ணு இருக்கு. தொழுதல் அப்படின்னா என்னன்னா, வணக்கம் வைக்கும் போதே தலைய கொஞ்சம் தாழ்த்தி வணங்குறது. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஒரு உயரிய பண்புல இருக்கவங்க, உயரிய குணம் கொண்டவர்கள், உயரிய ஒரு அறிவு சார்ந்தவர்கள், இல்ல நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், இல்ல நம்மளுடைய பெற்றோர்கள் இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தொழுதல் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அடுத்து அடிபணிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடிபணிதல் அப்படின்னா என்னன்னா, சரணடைதல், அடிபணிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னன்னா, நான் உனக்கு கீழே நான் கட்டுப்பட்டவன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன், நான் உனக்கு கீழே அடிபணிகிறேன்னு சொல்லிட்டு. இது எங்க நடக்கும் அப்படின்னா, சங்க காலத்துல ஒரு வீரர்கள் வந்து ஒரு நாட்டை வந்து கைப்பற்றும் போது அந்த நாட்டோட வீரர்கள் வந்து அடிபணிவாங்க. அது எப்படி அடி பண்ணுவாங்கன்னா, ஒரு காலம் மண்டியிட்டு தங்களோட ஆயுதத்தை வந்து தரையில வச்சு அடி பண்ணுவாங்க. இது அடிபணிதல்னு சொல்லுவோம். அப்ப இதுல எங்கப்பா இருக்கு காலில் விழுந்து வணங்குறது அப்படின்னா, சங்க காலத்துல காலில் விழுந்து வணங்குதல்ங்கிறது இல்லை. ஏன்னா சங்க காலத்துல தெய்வம் வழிபாடே கிடையாது. அதான் வந்து புறநானூற்றுல சொல்லியிருப்பாங்க. ஒரு இதெல்லாம் இருக்கும். பாணன், பறையன், துடியன், கடம்பன், நான்கடல், குடியும் இல்லை அப்படின்னு சொல்லி எது இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு வரையறையை வகுத்து வச்சிருப்பார் மாங்குடிகளார். அவர் இறுதியே ஒரு வரி சொல்லியிருப்பார் என்னன்னா, தமிழர்களுக்கு தெய்வம் இல்லை அப்படி இருந்தா அது நடுகள் தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். என்ன நடுகள் அப்படின்னா, ஒரு போர்ல வந்து ஒரு வீரர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா, அவரோட வீரத்தை வந்து போற்ற விதமா அவர்களுக்கு நடுகள் வைப்பாங்க. யார் வைப்பாங்கன்னா, அது அரசர்களே அந்த கல்லை தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. அரசர்களே அந்த கல்லை தேர்வு செய்ய போவாங்க. அந்த அரசர்களே அதில் என்ன வடிக்கின்றத சொல்லுவாங்க, அது என்ன எழுதுன்றதையும் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு வீரர்களுக்கு ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வு தான் நடுகள். அந்த இறந்தவர்களை நடுகளா வச்சு இந்த நடுகள் முன்னாடி வணங்குதல்ன்றது இருந்திருக்கு. அது எப்படின்னா, அது நம்ம சொல்ற மாதிரி ஆயுதத்தை தரையில வச்சு மண்டிட்டு வணங்குதல்ன்றது இருந்திருக்கு. அது முழுமையா தரையில குப்புறப்படுத்து வணங்குதல்ன்றது நம்மளோட முறையில கிடையாது. இதுதான் நம்மளோட தமிழர் மரபு. அடுத்தது அப்ப எப்பதான்பா இந்த தரையில வணங்குறது வந்துச்சு, இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் எப்போ வந்துச்சு? இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் உங்களுக்கே தெரியும், அஷ்டாங்கன்றது நம்மளோட தமிழ் மொழி சொல் கிடையாது. இது இடைச்சொற்கள் தான். பக்தி இலக்கியங்கள் வர காலத்துல அதுக்கப்புறம் வந்து இந்த பக்தி மார்க்கத்தை வந்து வலிமையா கொண்டு போய் சேர்க்கணுன்றப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, தெய்வத்தை வந்து முழுமையா சரணாகதி அடைந்து வணங்கணும். சரணாகதி அடைதல் அதான் ஒரு சரணடைதல். அந்த சரணடைதல் தான் பின்னாடி இது மாதிரி வருது. இப்போ முழுமையா நம்ம இறைவன்ட்ட எப்படி சரணாகதி அடைகிறதுனா, முழு உடலையும் தரையில வச்சு கையை நீட்டி, இது கை நீட்டி குப்புறக்கப்படுத்து வணங்குதல்ன்றது தான் தெய்வத்துக்கு முன்னாடி வணங்குறதா இருந்தது. அப்ப தமிழர்கள் மரபுல இது இல்லவே இல்லைன்றப்ப, இது நிறைய பேர் தமிழர் மரபு, தமிழர் மரபுன்னு சொல்லும் பொழுது, நம்ம அதை வந்து விளக்கறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம். ஏன்னா, ஏற்கனவே இடைச்சர்கள் வந்து இங்க நுழைஞ்சிருச்சு. தமிழர் வரலாற்றுல ஏகப்பட்ட இடைச்சர்கள் இருக்கு. இதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது முடிச்சல அவிக்க முடியாத முடிச்சுகள்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நம்மளால வந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம் ஒரு சில இதெல்லாம். ஆனா, இந்த துறையில இருக்கவங்களே இந்த விழிப்பு இல்லாம இருக்காங்கன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, கலை சார்ந்து பயணிக்கும் போது நம்மள வரலாற்றை வந்து சேர்த்து மாணவர்களுக்கு கடத்துதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, எல்லாம் கேட்டாங்க, உங்க ஆசான்லாம் என்ன உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. எங்க ஆசான் எனக்கு அதான் சொல்லிக் கொடுத்தாங்க. என்னன்னா, ஒரு கலைங்கிறது ஒரு கலை தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும். ஒரு மனிதனை மனித தன்மை வைத்திருக்கணும்னா அந்த கலைகள் தேவை. ஒரு வரலாறை வந்து அடுத்த தலைமுறை கடத்தணும்னா கலையும் மொழியும் தான் வந்து முக்கியம். மொழி வழியே வந்து எழுத்துக்கள், வடிவங்கள் மூலியமா அடுத்த தலைமுறை கடத்துவாங்க. கலைகள் தான் வந்து பாமர மக்களுக்கும் புரியுறவர்கள் வந்து வரலாற்று அடுத்த தலைமுறை கடத்துவாங்க. ஒரு பேச்சு வழக்குலையோ, இல்ல வந்து செய்தி தொடர்பா அடுத்தடுத்து கடத்திட்டே போவாங்க அடுத்த தலைமுறைக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப அதுல ஒரு முக்கியமான பணியை செய்யக்கூடிய கலைஞர்கள் நம்ம இதுல கண்டிப்பா வரலாறை பத்தின ஒரு விழிப்பு இருந்திருக்கணும். நம்மளோட மரபை பத்தின ஒரு விழிப்பு இருக்கணும். இது கட்டாயம் தேவை. அப்ப அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் அவங்க எதிர் கால் விழுறாங்களே, இந்த பழக்கம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே வந்து பிற்காலத்துல வந்து ஒரு அடிமைத்தனத்திற்கான ஒரு வெளிப்பாடு இது. ஏன்னா நாயக்கர் ஆட்சி காலத்துல தான் முறையா இந்த மாதிரி காலில் விழுதக்கூடிய பழக்கம் வந்து பெரும்பான்மையாக கடைபிடிக்கப்படுது. எப்படி கடைபிடிக்கப்படுதுன்னா, நிலப்பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய நிலங்களை சுரண்டப்பட்டு அதற்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து தனக்கு அடிமையா வச்சுங்கன்ற ஒரு பழக்கத்துல அவங்களை கால விட வைக்கிறது கட்டாயப்படுத்தி. இந்த வழக்கம் தான் அப்படி தொன்று தொட்டு அப்படியே மருவி 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 இப்ப இருக்கிற சூழல் வந்து நிக்குது. அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வருகை பிற்காலத்திலையும் ஆங்கிலேயர் வருகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட இந்த காலில் விழுற பண்பு வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க. அது கிடையாது, ஒரு சக மனிதனோட காலில் இன்னொரு மனிதன் விழுவதா, அது எந்த விதத்துல எந்த காரணம் சொன்னா ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க.
அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு சாதாரண மனிதனுக்குமே இப்படி இருக்கிற சூழல்ல நம்ம வந்து ஒரு கலையில பயணிக்கிறோம். நாங்களாம் வந்து ஒரு ஆசான்கள் வந்து ஒரு பெரிதளவுல மதிக்கக்கூடியவர்கள் தான். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு என்ன தெரியும்? மரியாதை கொடுக்க தெரியாதான்னு." எனக்கு அந்த மரியாதை கொடுக்க தெரிஞ்சதுனால தான் அந்த ஒரு ஆதங்கத்துல நான் கேள்வியே கேட்டிருக்கேன். இல்லைன்னா நான் அத கடந்து போயிருப்பேன். பார்த்துட்டு சூப்பர்ப்பா போய் சரி ரைட்டா அப்படின்னு நான் கடந்து போயிருப்பேன். எனக்கு அந்த மரியாதை தெரிஞ்சதுனால தான் என்னடா இது இப்படி இருக்கே, இப்படி நடந்துருச்சே, இது எப்படி இது சரியா இருக்குமே, இது வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பலர் வந்து இது தவறான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அதனால அதை பத்தி நான் பேசியிருந்தேன். அடுத்தது வந்து ஒரு சில பேர் திட்டும்போது சொல்லியிருந்தாங்க, வாழ்நாளே அர்ப்பணித்தவர் எங்கள் ஆசானம்னு சொல்லிட்டு. நான் ஏத்துக்கிறேன். வாழ்நாளே அர்ப்பணித்தவர் தான் இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். ஒரு வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு தான் கலைக்குள்ளேயே வராங்க. அந்த மரியாதை எனக்கு தெரியுது. அதனால தான் நான் வந்து என் கேட்கிறேன்னா, என்னடா இப்படி நடந்துருச்சே, அவருக்கு அங்கே ஒரு மரியாதை குறைபாடு ஏற்பட்டுருச்சேன்னு நான் ஒரு ஆதங்கத்தில் கேள்வி கேட்கிறேன். அந்த ஆதங்கம் ஏன் சுற்றி இருக்கிற யாருக்குமே இல்லைன்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசான் அப்படின்னா அவர் வந்து ஒரு 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 பலாயிரம் மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னோடி. அவர் வந்து வரலாறு ரீதியா, கலை ரீதியா, ஒரு பண்பாடு ரீதியா, மரபு ரீதியா பல விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு கடத்தக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அவர் செய்யற செயல் தான் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தவும் படும். அதுதான் வந்து முன்னோட்டமாவும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அது வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து தவறி போகும்போது அதை கண்டிப்பா சொல்லக்கூடிய இடத்துல வந்து மற்ற சக கலைஞர்கள்லாம் இருக்கணுன்றது என்னோட எண்ணம். நான் அதன் ஒரு வெளிப்பாடாக அதை போட்டிருந்தேன். அடுத்தது வந்து தமிழகம் நான் போட்டிருந்தேன். தமிழகம் தமிழ்நாடுன்னு பேசுற மாதிரி நிறுத்துங்கப்பா அப்படின்னு சில பேர்லாம் பேசியிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி வார்த்தைகள்லாம் அப்படி பேசியிருந்தாங்க. அப்போ நான் என்னத்த சொல்லி பேசுறது நான் அடுத்து கேட்குறேன். ஏன்னா ஏற்கனவே தொல்காப்பியம் 2500 ஆண்டுகளுக்கு பழமையான நூல். அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்கேன், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு சில நூல்கள் வந்து புறநாற்றெல்லாம் பார்த்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதுவும் அதே தான். அந்த வடவேங்கடம் அந்த திருப்பதி எல்லையிலேருந்து குமரி முனை வரைக்கும் தமிழ் வடநாடு இதுதான் அது நாடுன்னு குறிப்பிட்டிருக்கும். இப்போ இது மாதிரி நாங்கள் வந்து நாடு 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 அந்த காலத்தில் தமிழ்நாடு அப்படின்னு பேசிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு ஒன்றியத்தில் வந்து அங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். வேறு வழி இல்லாமல் அப்படி இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களை பற்றி தனியாக பேசவே கூடாதுன்னு அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? எங்களோட மொழி, எங்களோட வரலாறு, எங்களோட பண்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்பொழுது தமிழ்நாடு தமிழகம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா வேறு என்ன நாங்கள் சொல்லணும்? ஏற்கனவே இந்த மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிரிஞ்சு போச்சுன்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கலையில இருந்தால் மற்ற கலைகள் பிரிஞ்சு போச்சுன்னு யாரும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. மற்ற மாநிலத்துக்காரங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நான் இங்கே இருக்கிறாங்க நம்மளே அப்படி பேசிட்டு இருந்தால் அது எப்படி சரியா இருக்கும்? நம்ம ஏன்னா மொழியின் வரலாறு, மொழியின் தொன்மையை வந்து நீங்கள் கடத்தாம ஒரு கலையை நீங்கள் அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போகவே முடியாது. இந்த மொழியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்காம, இந்த மொழியில இருந்த வந்தவர்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்காம இது எப்படி நீங்கள் அந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க? இது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இதில் ஒரு சில பேர் அப்படி கேட்டாங்க, தமிழகம் தமிழ்நாடுன்னு பேச நிறுத்து, ஏன் அப்படி பேசக்கூடாது? அப்போ எனக்குன்னு என்ன இருக்கு? ஏற்கனவே இருந்ததே அதை துரத்தி விட்டீங்க. இப்போ இல்லை, இங்கே இருக்கிறதே ஒரே இடம் தான். இந்த இடத்தையும் நான் பேசக்கூடாது, இந்த இடத்தையும் நான் வந்து சொல்லக்கூடாது, என் மொழியை பற்றி நான் பேசக்கூடாது. நான் எதை பற்றி பேசணும்? அப்போ மற்ற மொழிகளை பற்றி பேசலாமா, இல்லை வடமொழிகளை பற்றி பேசலாமா, எதை பற்றி பேசணும்? ஏன்னா அந்த கேள்விலாம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போட்டிருந்தாரு, டை மூதேவி இவ்வளோ ஆசான்கிட்ட கற்றுட்டு நீ என்னத்தரா கற்றுக்கிட்ட? நான் போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து நீ உன்னை கற்றுட்டு ஆசானம் சொல்லணும்னு சொல்லி தான் நான் சொன்னேன். இது மாதிரி நான் நிறைய ஆசானில் கற்றுருக்கேங்கய்யா, இது மாதிரி நிறைய பேர் நான் கற்றுருக்கேன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் என்ன சொன்னார், டே மூதேவி இவ்வளோ ஆசான்ட்ட நீ என்னத்தரா கற்றுக்கிட்ட? நான் இதை தான் கற்றுக்கிட்டேன். வரலாறு பற்றி கற்றுக்கிட்டேன், மொழியோட பற்றி கற்றுக்கிட்டேன். அந்த கலைகள் சார்ந்து கலைகளை மட்டுமே தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட வருமானத்துக்காக பயன்படுத்திக்க கூடாது எக்காலத்திலையும். அமைப்பு சார்ந்து எந்த அமைப்புலையும் போய் வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து இந்த கலைகளுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படிதான் இருக்கணும், அதை அப்படிதான் ஏற்றுக்கணும், வழி கிடையாது, மரபை மாற்றக்கூடாது. இந்த கலையை வந்து அடுத்த தலைமுறை கடத்துறதை தாண்டி இந்த கலையோட சேர்ந்து அரசியலை கடத்தணும், இந்த கலையோட சேர்ந்து மொழியின் பண்பாடை கடத்தணும், இந்த கலையோட சேர்ந்து நம்மளோட தொன்மையை கடத்தணும்னு சொல்லி இதை தான் எங்களோட ஆசங்களாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி யார் எப்படி திட்டினாலும் திரும்பி பண்போட தான் பதில் வைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அந்த பதிவுகளை போய் பாருங்கள். என்னோட பதிவுகள் எல்லாமே, என்னோட பதில்கள் எல்லாமே பண்போட தான் இருக்கும். இந்த பண்பை வந்து எங்கள் ஆசனங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு சில கேள்வியெல்லாம் இருந்துச்சு. என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, ஆசான் பாடத்தை பற்றி உனக்கு தெரியுமா? ஆசான் ஒரு படத்தை எத்தனை பிரிப்பார் தெரியுமா? எங்களுக்கு வந்து ஆசான்களை பற்றி தெரியும். நீங்கள் தான் உங்களோட ஆசான்களோட மதிப்பை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, உணர மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஆசான்களோட மதிப்பு நீங்கள் உணர்ந்திருந்தா நீங்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்டிருப்பீங்க. நாங்கள் வந்து கேட்கக்கூடிய இடம் வந்திருக்காது. வந்து நீங்கள் திருப்பி ஆசானை பற்றி தெரியுமா, ஆசான் படத்தை எப்படி? எனக்கு வந்து மற்ற எல்லாத்தையும் தமிழர்கள் எல்லாத்தையும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி கேட்டாங்க, எங்கள் ஆசானை பற்றி தெரிஞ்சுட்டு நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த காணொலி பார்த்தேன், எனக்கு அந்த காணொலி மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த காணொலியில் ஒரு தவறு இருக்கு, நான் சுட்டி காட்டுற இடத்துக்கு நான் தள்ளப்படுறேன், அதை தான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி தான் உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றாங்க. என்னை பற்றி கூட தான் யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, நான் என்ன செய்யறேன்னு யாருக்கும் தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் என்னை பற்றி ஒரு ஒரு கருத்து வைக்கிறீங்களே, அதை வந்து நான் ஏற்றுக்கொண்டு அதுக்கான பதில் தரத்துக்கான இடத்துக்கு நான் வரேன் இல்லையா? ஏன் அந்த இடத்துக்கு நீங்கள் நகர மாட்டேங்கிறீங்க? அப்போ இங்கே ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டாலே அவன் தவறானவனா பார்க்கப்படுறானா? அப்போ நம்மளோட இது நம்மளோட பாரம்பரியத்தில் நம்மளோட குரு சிஷிய பரம்பரைங்கிறது இப்போ சொல்கிற மாதிரி கிடையாது. அப்போ வந்து ஒரு கேள்வினா சிஷியர்கள் தான் கேள்வி கேட்பாங்க குருக்கிட்ட. கேள்வி கேட்டு தான் ஞானத்தை பெறுவாங்க. நீங்கள் கேட்கவே கூடாதுன்ற இடத்த நீங்கள் எங்களை தள்ளி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் எப்படிங்க வளருவோம்? அடுத்த தலைமுறைக்கு எப்படிங்க நாங்கள் சிறப்பானதை கடத்த முடியும்? ஒவ்வொரு ஆசான்களும் பல ஆசான்கிட்ட போய் கற்றுருக்காங்க.
அவங்களுக்கு ஒரு கேள்வி கிடைக்கல, அதுக்கான பதில் கிடைக்கல, மற்ற ஆசனங்களை தேடி போகிறாங்க. நாங்கள் அதை தான் நாங்களும் பண்ணுறோம். நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், எதுக்காக கேட்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறோம். தவறு இருக்கா சுட்டி காட்டுங்க, தவறு இல்லை. நீங்கள் தவறான முறையில் பேசுறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருந்தாலும் நீங்கள் பேசுகிற விதத்தில் வந்து அது எப்படி சரியாக போய் சேரும்? நாங்கள் அதை எப்படி எங்கே ஏற்றுக்குவோம்? இந்த தலைமுறை நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு வந்து அது தான் சொல்கிறேன், உனக்கு இதே பொழப்பா போச்சு, நீ எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. சரி பதில்களை சொல்லுங்கள், நான் என்ன குறை சொல்கிறேன்? தவறானதான் பேசுறீங்கன்னா அது சுட்டி காட்டுங்க, இது நீ தவறுப்பா, நீ சொல்லிட்டப்பா, இது வந்து ஏற்றுக்கவே முடியாதுப்பா. இதுக்கு முன்னாடி போட்டு காணொலிகளை பாருங்க, எந்த இடத்துல வந்து நான் சொன்னது வந்து பிழையா இருக்கு நீ சுட்டி காட்டுங்க, அதை நான் ஏற்றுக்கிறோம். அந்த விளக்கங்கள் நான் தரத்துக்கான இடத்துல நான் இருக்கேன், ஏன்னா நான் அதை பற்றி பேசுறப்ப அந்த விளக்கம் நான் தான் கொடுத்தாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எதையுமே பார்க்காம இது வன்மத்தை தானே குறிக்குது. அப்போ இத்தனை காணொலியும் நான் பார்த்துட்டு வரேன், இப்போ வந்து நான் தாக்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்போ இது வன்மம் தானே. ஒரு கலையில் பயணிக்கிறவர்கள் வன்மத்தோட எப்படி பயணிக்க முடியும்? அது தீய குணம் இல்லையா? ஒரு வஞ்சம் வச்சு ஒரு பழுதி இருக்கிறன்ற செயல் வந்து எப்படி வந்து நல்ல குணமாக மாறும்? அப்போ இது எப்படி? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் ஆசனங்கள் எனக்கு சொல்லித் தரல, இந்த பண்புகள் எல்லாமே எங்கள் ஆசனங்கள் எனக்கு சொல்லித் தரல. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்கள் ஆசனம் உனக்கு என்னத்தை சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே சிலம்ப கலையை மட்டும் சொல்லித் தரல, அதை தாண்டி வாழ்வியலை சொல்லிக் கொடுத்துருக்காரு, அதை தாண்டி நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுத்துருக்காரு, அதை தாண்டி எவ்வாறு பேச வேண்டும்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு, ஒரு பொது வெளியில் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே எங்கள் ஆசனங்கள் சொல்லிக் கொடுத்தது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், உன்ன மாதிரி எங்கள் ஆசனம் பணக்காரன் இருந்துச்சாடா? அப்போ நான் பணக்காரன் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நான் உடனே ஒரு 2-3 காணொலி போட்டதை பார்த்துட்டு, இவர் பெரிய எலைட் பீப்புள் போல இருக்கு, பணக்காரன் போல நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த கலைத்துறையில் நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தான் இதில் இருக்கேன். நான் வந்து இப்போ தான் ஒரு ஆரம்ப புள்ளி. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் இது வரைக்கும் என்னோடய வருமானத்துக்கு எந்த தொழிலும் கிடையாது. நான் வந்து இந்த கலைத்துறையில் இறங்கினதுக்கப்புறம் இந்த இளம் வயதில் நிறைய பேருக்கு தெரியும், இந்த பார்க்கக்கூடிய ஆசனங்கள் எல்லாருமே தெரியும், எல்லாருமே அந்த நிலை கடந்தா வந்திருப்பாங்க. இந்த வயதில் இருக்கிற பொருளாதார சிக்கல் என்னன்னு தெரியும். அந்த காலத்திலே அவ்வளோ சிக்கல் இருந்தப்போ இந்த காலத்தில் நம்மளோட பொருளாதார தேவை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி இந்த கலையில் நிற்கிறோம்னா எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருப்பேன்னு தெரியும். இது வரைக்கும் ஒரு அமைப்பு சார்ந்த போட்டிக்கும் கூட்டிகிட்டு போய் மாணவர்கள்ட்ட 100 கோடி 200 கோடி எவன்ட்டி பிச்சை எடுத்து நான் வந்து எந்த இடத்துலையுமே கொடுத்து நான் வந்து சம்பாதிக்க கிடையாது. மாணவர்களை குறுக்க வச்சுட்டு கேடயமாக பயன்படுத்திட்டு எங்கேயும் நான் வந்து எந்த ஒரு வருமானத்தை ஈட்டினது கிடையாது. இந்த கலைக்காக நான் இறங்கினதுலேருந்து இது வரைக்கும் ₹1 நான் இவன்ட்டு வாங்கணும்னு யாரும் வந்து என்னை குற்றம் சொல்லிட முடியாது. அப்படி பயணிக்கும் போது எங்களோட பொருளாதார தேவை எவ்வளோ நலிவடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே வேளாண் குடியில் பிறந்தவங்க தான் நாங்களும். அப்போ நான் வந்து பெரிய வசதி வாய்ப்பு படிச்சுட்டு மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்குன்ற தன்மையில் ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாருக்கான பதில் தான் இது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு வந்து தகுதி இருக்கான்றது எனக்கு தெரியல. எனக்கு கேள்விகள் இருக்குது, அதை நான் வந்து கேட்குறேன். எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுது. ஏன்னா எங்கள் ஆசனங்கள் அப்படியே சொல்லியிருக்காங்க, உனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை கேட்டு பழகிரு, அது கேளு, அப்போ தான் ஒரு விடை கிடைக்கும், அது கேளு, அப்போ தான் ஒரு பதில் கிடைக்கும். ஒரு கேள்விகள் பிறக்கப்படும் பொழுது தான் ஒரு சிந்தனை பிறக்கும், அந்த சிந்தனை பிறக்கப்படும் போது அதுக்கான பதில்கள் வந்து தேடப்படும். ஒரு கருத்து தவறாகவே இருந்தாலும் சிந்தனை பிறக்கும் பொழுது அது சரிவரே அடுத்த தலைமுறை கடத்தப்படும். காலங்காலமாக ஒரு கருத்து நம்ம தவறாக பின்பற்றி வந்தாலும் அது வந்து அந்த கேள்விக்குள்ளாக்கப்படும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு வந்து சிறப்பாக போய் சேரும். இதுதான் நம்ம பண்பாட்டில் நடந்திருக்கு. அப்போ வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் வந்து வேளாண்மை தான் படிச்சிருக்கேன். வேளாண்மை படித்ததை தாண்டி நான் வந்து யோகா கலை வந்து கற்றுருக்கேன். அதை தாண்டி படிப்பாகவும் படிச்சிருக்கேன். இது இல்லாமல் வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் நாம் படிச்சிருக்கோம். இது இல்லாமல் படிச்சிருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உடற்கல்வியல் துறை படிச்சுட்டு இருக்கேன். இது மாதிரி கல்வி சார்ந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம். வேலைகளுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து வட்டார வேளாண் மையத்தில் நான் வந்து வேலையில் இருந்தேன். ஏன்னா வேளாண்மை முடிச்சதுக்கப்புறம் வேலை வாங்கி, ஆனால் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த கலை தான் வேணும், இந்த கலைக்காக முழு நேரமாக பயணிக்கணும், இந்த கலை சார்ந்து நம்ம நிறைய தேடுதல் இருக்குது, நிறைய இடம் தேடணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க நான். இந்த கலைக்காகவே நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, இது எல்லாமே ஏகப்பட்ட சமூக சிக்கல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கலைக்காக நின்றுட்டு இருக்கிறேன் நான். எனக்கு இது கேட்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா வேற என்ன தகுதி வேணுன்றதை நீங்களே சொல்லுங்க. எந்த தகுதி இருந்தால் நீ கேட்கலாம், நீ வந்து இந்த தகுதியோட இருக்கணும்பா, நீ வந்து குறைஞ்சபட்சமாவது ஒரு 50 வயதில் இருக்கணும், நீ வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 65 வயதில் இருக்கணும், இல்லை வந்து நீ குறைந்தபட்சமாக இதை நீ பண்ணியிருக்கணும், இல்லை குறைந்தபட்சமாவது இந்த விருதான் நீ வாங்கியிருக்கணும், இதெல்லாம் நீ பண்ணிருக்கணும், ஏதோ ஒரு இது வைங்க. நம்ம அந்த எல்லையை தாண்டும் போது நம்ம வேணா கேள்வி கேட்க முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த கேட்கக்கூடிய தகுதி நாங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஒரு ஐயா சொல்லியிருந்தாங்க, பல விருதுக்கு அவர் சொந்தக்காரர், உனக்கு என்ன தெரியும்? நாங்களும் தான்ப்பா சொல்கிறோம், அவர் பல விருதுக்கு சொந்தக்காரர், அவர் நிறைய வந்து உழைச்சிருக்காரு, அவர் கடினமாக உழைச்சி நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. அங்கே போய் ஒரு அரசியல் தளத்தில் அங்கே போய் அவரோட காலில் விழுறதுங்கிறதுனா பார்க்கக்கூடிய பார்வைகளை எப்படி மாற்றணும் உங்களுக்கு யாருக்கும் புரியறதே இல்லை. ஏன்னா அரசியல் நான் ஒரு எடுத்துக்கிட்ட சொல்ல பாருங்களேன், ஒரு வீரர்கள் இருப்பாங்க சங்க காலத்தில், அந்த வீரர்களுக்கு வந்து பட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த வீரர்களுக்கு பட்டங்கள் யாருக்கும் கொடுப்பாங்க? அந்த நாட்டோட மன்னரே கொடுப்பாரு. அந்த நாட்டோட மன்னர் கொடுக்கும் பொழுது அந்த வீரர்கள் அமர்ந்திருப்பாங்க, சரிக்கு சமமாக அவங்கள அமர வச்சிருப்பாங்க. ஒரு வயதில் மூத்த வீரர்கள் வந்து அவங்களோட வேலைகளை செவனே செஞ்சுட்டாங்க. அவங்களும் நிறைய பட்டங்கள்லாம் இருக்கும், வயதுக்கு தகுந்த மாதிரி மாறன், அரையன், பேரரையன், இது மாதிரி பல பட்டங்கள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கடைசியாக ஒரு மூத்த வீரர் அவரோட வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, செவ்வனே அவரோட பணியை செஞ்சுட்டாரு, ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டிட்டாரு அப்படின்றப்ப அவருக்கு ஏனாதின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்து இங்கே மந்திரி சபையில் அவர் நிகரான ஒரு பதவியும் கொடுத்து அவர்கள் நிலங்களை வழங்கி அவர்களை பெரிய இடத்துல வச்சுருந்தாங்க. சரிக்கு சரியாக அவங்க அமர்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து பல பெயர்கள்லாம் இருக்குது. இப்படி தான் வந்து சக வீரர்களே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஆசான்னு நாங்கள் உங்களை நினைக்கிறோம், நீங்கள் பல ஆயிரம் மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான்,
ஆனால் உங்களை வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி பார்த்தது எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இங்கே என்ன நினச்சிக்கிறாங்க, நான் வந்து மரியாதைலாம் பேசிட்டேன், உனக்கு என்னடா மரியாதை பத்தி தெரியும் அப்படின்னு ஒரு தவறான வார்த்தைகள்லாம் பேசுறீங்க. எனக்கு மரியாதை தெரிஞ்சதுனால தான் இந்த ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேனே. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசான்களை நாங்கள் மிகப்பெரிய அளவில் மதிக்கிறதுனால தான் இந்த செயல் வந்து தவறாக இருக்குது, இப்படி பண்ணியிருக்க தேவையில்லை. சிலம்ப கலை ஒரு கலை சார்ந்து ஒரு ஆசான் பயணிக்கிறாருன்னா அவர் இந்த இடத்துல அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதே நாளில் பலர் விருது வாங்கினாங்க. இப்படி பாருங்க, அதே நாள் பலர் விருது வாங்கினாங்க. நான் வந்து சொன்னதே ஒரு சக மொழி பேசுகிறேன், அதே பகுதியில் நான் இருக்கேன், அதே துறையில் நான் இருக்கேன், நான் சொல்கிறதே அவங்களால ஏற்றுக்க முடியலையே. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நாளிதழ் வந்து இந்த பதிவு வெளியிட்டிருந்தாங்க படவரியில். அந்த பதிவு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். பிற்கால நீக்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த பதிவு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அதில் 7 புகைப்படங்கள் பகிர்ந்திருப்பாங்க. அந்த 7 புகைப்படங்களில் 6 புகைப்படம் ஆசான் அவர்கள் காலில் விழுறதும் விழ போகிறதும் அவர் வந்து எழுந்து தூக்குற மாதிரி இதையே திருப்பி 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 நெருக்கி காட்டுறது, தொலைவிலிருந்து காட்டுறது, இந்த புகைப்படத்தையே பதிவிட்டு இறுதியாக தான் அவர் விருதாங்கிற புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் வந்து அரசியல் தளத்தில் வந்து ஒரு சில கட்சிக்காரங்க வந்து அந்த காணொலியை போட்டு பின்னூட்ட இசையாக வந்து அந்த அரசியல் தலைவர் வந்து புகழ்ந்து போடுற மாதிரி போடுறாங்க. அப்போ இதில் நீங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்க? இப்போ இந்த சிக்கல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து எளிமையாக நம்ம சொல்லிட்டோம் எங்கள் வயதில் மூத்தவருக்கு நாங்கள் மரியாதை தரோம் அப்படின்ட்டு. நம்மளோட மரபே அது கிடையாது. இங்கே நான் திருப்பி தான் சொல்ல வரேன். எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து இது தமிழர் மரபின் படி அவர்கள் அந்த பதிவு கீழே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நாளிதழ் பதிவு கீழே நிறைய பேர் வடமொழியெல்லாம் நம்மளை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு மாதிரியா. எவ்வளோ காசு கொடுத்து பண்ணாங்க, என்னத்த இது பண்ணி இது பண்ணாங்க, இதை பண்ணுறதுக்கு அவங்க என்ன கொடுத்தாங்க, இப்படி ரொம்ப இன்னும் ரொம்ப கொச்சையெல்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசே ரொம்ப ஒரு சங்கட்டமாக இருக்குது. இந்த கலையில் இருந்த ஆசானங்கள்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய ஆசானை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஏன் அவர் இந்த இது பண்ணார், இதை தவிர்த்திருந்தா இந்த இது தேவையில்லையே. அதே மாதிரி சொன்னாங்க ஒரு சில பேர், பொறாமை உனக்கு, நான் ஏன்ப்பா பொறாமை பண்ணும், எனக்கான அவசியமே இல்லையே, நான் எந்த நபரை பார்த்தும் நான் வந்து பெரிதாக பொறாமப்படுற ஆள் நாங்கள் கிடையாது, எங்களோட ஆசங்களோட வளர்ப்பும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து பெருமையாக பார்க்குற ஆட்களே நாங்கள் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த கலை பெருசாக நாங்கள் நினைக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா நான் இருப்பேன், நான் இன்னொரு 50 வருஷம் இந்த கலையை பார்த்துக்கணும், அடுத்து நான் போயிடுவேன், அடுத்து யாரோ ஒருத்தர் வருவாங்க. நான் பிறகுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா, என் தாத்தா, என் பாட்டன், பூட்டன், 7வது தலைமுறை பரன்னு யார் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலை இருந்தது. இந்த கலைக்கூட ஆதியும் அந்தமும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் இடையில வந்த ஒரு சின்ன ஒரு குண்டுமணி அளவு கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் என்னத்துக்குப்பா இதை மற்றவங்க இது பண்ணுறதை பார்த்து பொறாமப்படணும்? எனக்கே இங்கே 1000 வேலைகள் இருக்குது, இந்த கலை சார்ந்து பயணிக்கூடிய வேலைகள் இருக்குது, நான் பொறாமப்படுற நேரம் எனக்கு இல்லையே. அது அப்படின்றப்ப நாங்கள் வந்து தனி நபர்கள் வந்து நாங்கள் வந்து பெரிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் நாங்கள் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த கலைகளை பார்க்குறோம். இந்த கலைக்கு ஒரு இழுக்குன்றப்ப தான் அங்கே கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். அங்கே வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தர் போய் ஒருத்தர் காலில் விழறாரு, அவர் வந்து வணங்குறாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு, அது இதுவாக இருக்கட்டும், அதை நாங்கள் கேட்க போகிறது கிடையாது, எங்களுக்கான உரிமையும் அது கிடையாது. ஆனால் அந்த கலை சார்ந்து போகும்பொழுது அது கேட்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வரோம். அதை நான் திரும்பி அதில் நான் சொல்லியிருந்தேன், பதிவில் நான் தான் போட்டிருந்தேன். இந்த கலை சார்ந்து போகும்போது தான் கேட்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வரோம், இது வந்து எப்படி அது சரியாக இருக்கும் அப்படின்னு. வேறு என்ன கேள்விகள்? நான் ஓரளவுக்கு அந்த பதிவு கீழே கேட்டிருந்த கேள்வியெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இன்னும் என்னென்னா, எது நீங்கள் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, நீ அதை சொல்லக்கூடாது, நீ அதை சொல்லக்கூடாது. நான் அந்த தளத்தில் தானே இருக்கேன், நான் அதை பேசி தானே ஆகணும், நான் அந்த சிலம்பம் தளத்தில் தான் இருக்கேன், நானும் அந்த கலை பயணத்தில் இருக்கேன். நீலாம் ஒரு ஆசானான்னு கேட்டிருந்தாங்க. நான் அதான் சொல்லியிருந்தேன், நான் ஆசானே கிடையாது. ஆசான்ற நிலை வந்து இன்னும் ஒரு பெரிய நிலையை நான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் இன்னும் போகலை. இன்றளவுமே நான் என்னோட எல்லா பதிவுகளிலுமே நான் பயிற்சியாளர்னு போட்டிருப்பேன், இல்லை சிலம்ப ஆசிரியர்னு போட்டிருப்பேன். இந்த ஆசான்ற நிலைக்கு நான் எங்கேயுமே தள்ளப்பட்டிருக்க மாட்டேன். பயிற்சியாளர்னா எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டிருப்பேன். இன்னும் நானே என்னோட மாணவர்கள் யாருமே எங்களை ஆசான கூட சொல்ல விட்டதும் கிடையாது. ஏன்னா நான் இன்னும் அந்த நிலைக்கு வரேன்னு நினைக்கிறேன். என்னோட ஈடுபாடு, என்னோட பங்களிப்புகள் இந்த கலைக்கு செலுத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னும் அந்த நிலைக்கு உயரலான்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆசானன்றது வந்து நானாக எனக்கு வச்சுக்கூட பேராக இருக்கக்கூடாது, மற்றவர்கள் எனக்கு வைக்கணுன்ற, மற்றவர்கள் வந்து அந்த நிலைக்கு நான் போகும்போது மற்றவர்களாக என்னை கூப்பிடணுன்ற இதை நான் எதிர்பார்க்குற ஆள். அதனால் நான் ஆசான் கிடையாது, பயிற்சியாளர். இதை தான் அந்த பதிவுலையும் சொல்லியிருப்பேன். குருவிற்கு வந்து ஒரு பணிவு தான் முக்கியம், வந்து இதாக இருக்கக்கூடாது, அதாக இருக்கக்கூடாது சொல்லியிருப்பாங்க. பணிவு முக்கியம்தான், எல்லா ஆசான்களும் பணிவு முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பணிவுங்கிறது தரம் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்றதான் என்னோட. ஏன்னா திருப்பி நான் சொல்கிறது தான், சங்க இலக்கியங்களில் வந்து தரையில் வந்து படுத்து வணங்குதல், அதாவது அடிபணிதல், கீழ்பணிதல், ஆசீர்வாதம் வாங்குதல்ன்ற மரபு கிடையாது. அதற்கு வேணும்னா சொல்லுங்கள். இன்னும் இல்லை இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் இன்னோட சான்றோட பேசலாம். புறநாட்டு சான்றுகள் இருக்குது, சங்க இலக்கிய சான்றுகள்லாம் நிறைய இருக்குது. மன்னர்கள் வழியில் சொல்லப்போனால் இங்கே வீரர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் வந்து நாட்டிலே உயர்ந்தவர் மன்னர், அதே மாதிரி ஒரு நாட்டில் உயர்ந்தவர் மன்னர். அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சிறந்த வீரன் வந்து போர்க்களத்தில் இறக்கும் பொழுது அந்த மன்னர் வந்து நடுகள் வச்சுட்டு அந்த மன்னர் அந்த நடுகளுக்கு முன்னாடி மண்டிட்டு அதோட ஆயுதத்தை வந்து தரையில் வச்சு வணங்கியிருக்காரு. இப்போ இதை வந்து பண்ணுவாங்களா இப்போ இருக்கிறவர்கள்? இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா பெரியவர் அப்படின்ட்டு. அப்போ இந்த கேள்விகள்லாம் இருக்குது. நம்மளோட தொன்மையினோட மரபுங்கிறது மிகப்பெரியது, மிக உயர்ந்தது, மிக புனிதமானது. அதனால நம்ம வந்து இதெல்லாம் கடந்து நம்ம எளிமையாக இதாக இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் கேட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா உனக்கு இப்படி தான் வளர்த்தாங்களா? சொல்லப்போனால்
எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்குலாம் அறிவு போட்டி வளர்க்கல. எங்கள் அப்பா அம்மா வந்து இயல்பான குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவங்க வந்து இந்த அளவுக்குலாம் வளர்க்கல. என்னை வந்து பெரிதளவில் இந்த பண்புலாம் எனக்கு ஊட்டி வளர்த்தது எல்லாமே என்னோட ஆசனங்கள் தான். அதனால தான் வந்து எங்கேயுமே என்னோட ஆசனம் நான் முன்னிலைப்படுத்துவேன். எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு உடல் கொடுத்தாங்க, உயிர் கொடுத்தாங்க, என்னை வந்து சிறு வயதிலேருந்து வளர்த்தாங்க, எனக்கு நல்ல கல்விகள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த பண்புகளெல்லாம் கொடுத்தது எல்லாமே என்னோட ஆசனங்கள் தான். ஏன்னா இதே ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அடுத்து வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ரைட்டான் இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டேய் சொங்கி சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னடா அவ்வளோ பெரியதா அப்படின்னு பேசிட்டு, உன்ன மாதிரி நான் தரம் தாழ்ந்து பேச மாட்டேன். அப்போ நீ இது வரைக்கும் பேசுனது தரம் தாழ்ந்து இல்லையா? அதே மாதிரி வெங்கி சிலம்பம்னு வச்சிருப்பேன். நான் தமிழ் மொழி சார்ந்து நான் ரொம்ப தீவிரப்பட்டாளன். ஏன் அதில் வெங்கி சிலம்பம்னே இருக்குன்னா, கல்லூரி காலங்களில் நான் வச்சது. அதை தாண்டி இப்போ நான் வந்து தமிழர் மரபு கலையம்னு நான் பேரை வச்சு நான் தனியாக நடத்திட்டு வரேன். அது என்னோட வந்து தனிப்பட்ட ஐடியா. அது 3 லேடி அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அப்போ நீங்கள் இப்படி பேசுறீங்களா, இது தரம் தாழ்ந்து இல்லையா? நான் தரம் தாழ்ந்து பேசிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவ்வளோ நாகரிகமான ஒரு கருத்தை முன்னாடி வைக்கும்போது நீங்கள் தரம் தாழ்ந்து பேசிட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ இது வந்து நீங்கள் தரம் தாழ்ந்து இல்லையா? இந்த கேள்விலாம் இருக்குது. சரி, ஏன் இதெல்லாம் நான் பதில் சொல்கிறேன், ஏன் நீ அதை வந்து கருத்து எப்படியில் சொல்லியிருக்கலாமே? என்னால் இவ்வளோ தன்மையால் விளக்க முடியாது. நீ கேட்கக்கூடிய சூழல் யாரும் கிடையாது. நான் ஒவ்வொரு கருத்துக்கள்லையும் போயிட்டு உங்களை இதை சார்ந்து நான் பதில் அளிக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பு கொடுங்க, ஒரு எண்ணெய் கொடுங்க, நான் என்னென்னு கொடுத்துருந்தேன். உங்களோட எண் கொடுங்க, என்னோட எண் தரேன்னு சொல்லி என்ன கொடுத்துருந்தேன். யாருமே எனக்கு அழைப்பு கொடுத்து பேசலை. பேசியிருந்தா இதற்கான விளக்கங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட நான் தனிப்பட்ட முறையிலேயே நான் வந்து அவங்கள்ட்ட நான் பதிவு வந்திருப்பேன். யாரும் எனக்கு அழைப்பு கொடுக்காதனால அந்த பதிவு பார்க்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களாம் கேட்கறது சரிதானே, இந்த பையன் எதுவுமே பேசலன்னு நினைப்பாங்க. அங்கே என்ன ஆகிடுன்னா, நம்மளோட நோக்கம், நம்ம அந்த பதிவு போடுற நோக்கம் வந்து அது தவறாக போயிடும்ன்றதுக்காக தான் இந்த பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால என்னன்னா, முதல்ல வந்து ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, எடுத்தவங்களோட வயதை நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா புத்தர் வந்து ஞானம் அடைந்தப்போ அவரோட வயது வந்து ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி உலகிலேயே எல்லாரும் மதிக்கக்கூடிய புரூஸ்லியும் தற்காப்பு கலை வீரர். அவரோட சாதனை இன்னும் முறியடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அவர் இறந்தப்போ வயது வந்து ரொம்ப குறைவு தான். அதனால இங்க எடுத்தோடனே நான் உடனே அவங்களோட என்னை நான் வந்து ஒப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல வரல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இங்க வந்து ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு அவரோட வயதை பார்க்குறாங்க, ஒரு தோற்றத்தை பார்க்குறாங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்? ஏன் ஒரு சிறு வயதிலே ஒருத்தர் வந்து கலை எடுத்து பண்ணக்கூடாதா? இந்த கலை சார்ந்து பயணங்கள் போகக்கூடாது? அந்த கலை சார்ந்து நான் பல ஆசனங்கள் சந்திச்சு பேசியிருக்கேன். அந்த கலை சார்ந்து பல ஆசனங்கள் பல தகவல்கள் கேட்டிருக்கோம். மரபு சார்ந்த கலைகள் எப்படிலாம் இருந்துச்சு, எப்படிலாம் இன்னும் போகணுன்ற நிறைய பார்வைகளோட நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கேள்விகள் கேட்போம். ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே இந்த வார்த்தை சரியா தப்பா, அதை பற்றி ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவோம். அந்த வார்த்தை சரியா ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி சரியா இருந்தால் மட்டும் தான் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இது இப்படி எடுத்துகிட்டு போனால் தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த கலை உண்மை தனியாக போய் சேர்க்கும். ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, நீ போய் கரத்தையெல்லாம் சொல்லிக் கொடுங்க, அவங்கள போய் கேளுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தார். அமைப்பு சார்ந்து எல்லாம் பணம் லட்ச கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்கள போய் கேளுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழர் மரபு கலைக்குன்னு ஒரு குழு வச்சிருக்கோம். அந்த குழுவில் இது வரைக்கும் யாராவது போட்டி சார்ந்து ஒரு தகவல் போட்டால் அந்த குழுவில் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கும். பொதுவெளியிலும் ஒரு சில இடத்துல வந்து எங்கள் மாணவர்கள் அழைப்பு வருது கேட்டால் நாங்கள் கேள்வி கேட்டு தான் இருக்கும். இந்த போட்டி நடத்துறதுனால என்ன பயன், எவ்வளோ நீங்கள் காசு வாங்குறீங்க, இது உங்களுக்கு இல்லையா, இன்னும் கடுஞ்சொற்களில் சொல்லிலாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த கலை சார்ந்து நாங்கள் பயணிச்சுட்டே தான் இருக்கோம். இந்த கலை சார்ந்து நான் இருக்க ஒரு தவறுகளை வந்து திருத்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். யாரோட உழைப்பையும் இங்கே நாங்கள் குறை சொல்லவும் வரல. இடையில வந்து நடந்த ஒரு சில சிக்கல்கள்னால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை கலைந்து அடுத்த தலைமுறை இந்த கலையை வந்து உண்மையாக கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக்கப்படுது. அதில் ஒன்று தான் ஒரு தவறு நடக்கும்போது அது கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கறதே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச விளக்கங்கள் நான் கொடுத்துட்டேன். மேலும் இந்த காலையில் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் தேவைப்படுதா கேளுங்க, இன்னும் சார்ந்து நம்ம பேசுவோம். ஏன்னா அறம் சார்ந்த விவாதங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கலையை அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போவோம், நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றம், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தது வந்து அதான் இந்த இதே தான், இந்த கலையே தான். ஏன்னா பரிணாமத்தில் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு பரிணாமத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது மேலும் நம்ம அழிய விடாமல் பார்த்தோம். ஏன்னா குறிப்பிட்ட காலத்துல இருந்து நிறைய இந்த சிலம்பம் வந்து வெவ்வேறு முறையில் மாறி நிறைய அழிஞ்சு சுத்தமுறை சிலம் கரகரன்னு சுற்றுறது, அப்படியே சரசரன்னு சுற்றுறது. ஊசுக்கும் நமக்கு என்ன தேசம் இருக்குது? அப்போ இந்த மாதிரி நிறைய தற்காப்பு கலையை வந்து மாற்றி நம்ம வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். போர்க்கலைன்றதை மறந்து நம்ம வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாற்றி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த கலை சார்ந்து நம்ம இன்னும் மாற்ற வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நிறைய ஆசனங்கள்ட்ட நாங்களும் பேசிக்கிட்டு அவங்களோட வழிகாட்டுதல் மூலிமா நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது வந்து இந்த கலை சார்ந்து பயணிக்கும் பொழுது இந்த இடையூறுகளும் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கருத்து, ஏன்னா இத்தனை நாட்களாக ஒரு விஷயத்தை அவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் அந்த அடிப்படையாக கோவம் வரும். அதை யாரோட தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அந்த கோவத்தை தாண்டி நம்ம அந்த கருத்துக்கள் வந்து உறுதியாக நின்று அவங்களுக்கு விளக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம தள்ளப்படும். அதனை வெளிப்பாடு அந்த பதிவு. வேற என்ன சொல்ல நினைச்சேன், அவ்வளோதான். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டேன். அதே மாதிரி இல்லை, நான் வந்து இடையில வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் ஏற்றுக்கவும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இல்லைப்பா மரபா இல்லைனாலும் பரவாயில்ல, இடையில வந்ததாகவே இருக்கட்டும், நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்ததாகவும் இருக்கட்டும், இது வட இந்தியாவிலிருந்து வந்ததாகவும் இருக்கட்டும், இதை நாங்கள் ஏற்றுக்குவோம், நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் நினச்சிங்கன்னா, உடன்கட்டை ஏறுதலும் இடையில வந்தது தான். அதுவும் நம்ம மரபு கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய கட்டாயத்தை தள்ளப்பட்டுருவோமா, நம்ம அதை ஏற்றுக்குவோமா? பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்றதும் இடையில வந்தது தான். பெண்களை வீட்டு வேலைக்கு மட்டும் தான் பயன்படுத்துன்ற இடையில வந்தது தான். அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
குறிப்பிட்ட சாதிகள் மட்டும்தான் சிலம்பத்தை கற்றுக்கணும்னு இடையில வந்தது. அதை இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா எல்லார் கையிலையும் சிலம்பம் கம்பு போயிருக்குமா? இது எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால் மரபுன்றது நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப முன்னாடி கடைபிடிச்சது தான். இடைச்சொல்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இடைச்சொல்கள் வந்து களையப்பட வேண்டியவை, நம்மளோட மரபுகள் வந்து காக்கப்பட வேண்டியவை. அதனால் இந்த பதிவை வந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. எந்த புரிதலும் இல்லை, இதுக்கு மேலே நான் உங்களை திட்டணும்னு நினச்சிங்கன்னா என்னோட எண் இருக்குது, என்னோட அழைப்பு கொடுத்து திட்டுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன், அது தயாராக இருக்கேன். நன்றி. தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.